அவருக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை மீறினார்கள். They are transgressed his covenant. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் விழுந்து போவதற்கு காரணம் தேவன் கொடுத்த கட்டளையை மீறுகிறோம். We are transgressed the order of the Lord. நம்ம நினைப்போம் கட்டளைனா என்ன? தேவன் கட்டளை இத எதை சொல்றார்? What the Lord means here, the covenant. கட்டளைனா என்ன? நான் கட்டளை என்னன்னு சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, பிற உடம்பு எல்லாம் not lust. அன்பு செலுத்துவதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. The commandment is loving others. புதிய ஏற்பாட்டில் இயேசு உன்னை சிநேகித்தது நிமித்தமாக, விடுதலையாக்கப்பட்டது நிமித்தமாக, நீங்க அன்பு காட்டாதது எங்கெங்கோ அன்பு குறைகிறதோ அங்கங்கே கட்டளைய மிஸ் பண்றீங்க. ஆவியானவர் உனக்குள்ள துணை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. A lot of people praying in tongues. பைபிளை கையில வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. Just walk on the way with Bible. Just giving thanks and praise. ஆமென், அல்லேலூயா. வாய் நிறைய வரும். They say hallelujah. தன் மருமகளை நேசிக்க மாட்டாங்க, தன் மாமியாரை நேசிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கவன் ஒரு அடி இடத்துல எடுத்து அவனை பகைக்க ஆரம்பிச்சிடுவ, உறவுகளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவ. இன்னைக்கு வந்திருக்கிற முக்காவாசியில் 99% யார் மேலேயாவது கசப்புல தான் உள்ள வந்து உட்கார்ந்து sitting here with bitterness. 1000 காரணங்கள் அவர்கள் மேல் பழிகள் சொன்னாலும் there may be thousands of reasons. தேவன் கட்டளை சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், நாம் ஏன் விழுந்து போறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வி வருது? முதல் காரியம் சொன்ன பாவம். இரண்டாவது யோசுவா அதே 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். We can meditate. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். முதல் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். போதுமா? அவருக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை மீறினார்கள். They are transgressed his covenant. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் விழுந்து போவதற்கு காரணம் தேவன் கொடுத்த கட்டளையை மீறுகிறோம். We are transgressed the order of the Lord. நம்ம நினைப்போம் கட்டளைனா என்ன? தேவன் கட்டளை இத எதை சொல்றார்? What the Lord meant here, the covenant. கட்டளைனா என்ன? தேவனுடைய கட்டளையை பின்பற்றாதனால வாதைகளும் தோல்விகளும் அவமானமும் ஏற்பட ஆரம்பிக்கிறது. தேவன் சொல்ற கட்டளை என்ன? His word and they get to play. கட்டளைனா என்ன? அதான் கட்டளையா? எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை. ஈஸியா இருந்துதான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் from the book of 1 John 23-24 படிப்போமா? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து இருங்க. அவர் நாமத்தில் விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி, அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டபடி. என்ன கட்டளை? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. நான் அன்பா தான் இருக்கேன் பாஸ்டர். I am in love. நான் அன்பா தான் இருக்கேன் பாஸ்டர். I am kind. நம்ம யார் மேல அன்பா இருக்கோம்னா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மளுக்குள்ளே அன்பா இருக்கோம். Just looking at the mirror and loving ourselves. வசனம் சொல்லுது, தன்னை தானே நேசிப்பது போல் பிறரை நேசி. Love other as yourself. நான் கட்டளை என்னன்னு சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, பிறர் உடம்பு எடுக்கல, எல்லாம் adultery, I am not lust. அன்பு செலுத்துவதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. The commandment is loving others. புதிய ஏற்பாட்டில் இயேசு உன்னை சிநேகித்தது நிமித்தமாக, விடுதலையாக்கப்பட்டது நிமித்தமாக, நீங்க அன்பு காட்டாதது எங்கெங்கோ அன்பு குறைகிறதோ அங்கங்கே கட்டளைய மிஸ் பண்றீங்க. We are all missing the word. எங்க அன்பு குறைகிறது? lacks. எந்தெந்த இடத்துல அன்பு குறைகிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவ கட்டளை மீறுகிறோம்னு அர்த்தம். We are transgressed the Lord's commandment wherever we lacking love. நான் கேக்குறேன், ஒருத்தர் மேல அன்பு வராம கோபம் வருது, என்ன காரணமா இருக்கு? Instead of showing love, you getting angry to other. உன் பிள்ளையை பார்த்து கோபப்படுற. You are angry to children.
உன் மனைவியை பார்த்து கோவப்படுற, You're angry at your wife. உன் உறவுகளை பார்த்து கோவப்படுற. You're என்ன angry காரணம்? at your relations. The reason behind it, what would be? ரீசன் வந்து பர்சனல் ரீசன் நிறைய இருக்கும். நான் மெயின் கருப்பொருள் என்னவா இருக்கும்? Maybe a lot of personal reason, but there is one core thing behind it. சொல்லுங்க. நம்ம எதிர்பார்க்கிறதை அவர்கள் பேசாமல் போனால், நம்ம எதிர்பார்க்கிறதை அவர்கள் செய்யாமல் போனால், நம் கேட்கிறதை அவர்கள் கொடுக்காமல் போனால், நான் சொன்ன வார்த்தையை மதிக்காமல் போனால், உடனே அவங்க மேல நமக்கு கோபம் வரும், அன்பு இழந்து போகும். We getting angry and losing love when they are not doing our will. பிள்ளைகளை நேசிக்கிற தாய் தகப்பன் என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைகளை வெறுக்கிறாங்க, கோவப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க செய்யற காரியத்தை தன் பெற்றோரால் ஏற்றுக்கொள்ள முடியல. Sometimes the parents angry about their children because they are not able to accept. கணவன் செய்கிற மீறுதலான காரியங்களை மனைவியால் ஏற்றுக்கொள்ளாதனால கணவன் மேல கோபம் வரும். The wife doesn't accept his இந்த உலகத்துல நமக்கு husband செய்ய because of his நமக்கு activities. பிரியமில்லாத செய்றாங்கன்னா அவங்க மேல நமக்கு கோபம் வரும். We just get angry whenever. ஆனா இயேசுவின் அன்பு உனக்குள்ள இருக்கும் பொழுது, when Jesus love, ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, and the Spirit works with you, நீங்க கவனிங்க. you just pay attention. அன்புன்னு பேசுறத காட்டிலும் அன்பாய் நடக்கிறது கஷ்டமான காரியம். It's very difficult acting. ஆவியானவர் உனக்குள்ள துணை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் பர்ர பஹ பஹ பஹமன் பிரேயர் பண்ணுவாங்க. A lot of people praying in tongues. பைபிளை கையில வச்சுக்கிட்டு போயினே இருப்பாங்க. They just walk all the way with the Bible. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். They're just giving thanks and praise. ஆமென் அல்லேலூயா. வாய் நிறைய வரும். But they say amen, hallelujah. தன் மருமகளை நேசிக்க மாட்டாங்க, தன் மாமியாரை நேசிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கவன் ஒரு அடி உன் இடத்துல எடுத்து அவனை பகைக்க ஆரம்பிச்சிருவ, உன் உறவுகளை வெறுக்க ஆரம்பிச்சிருவ. Own household. இன்னைக்கு வந்திருக்கிற முக்காவாசியில் 99% யார் மேலேயாவது கசப்புல தான் உள்ள வந்து உட்கார்ந்துருப்பேன். We are sitting here with bitterness. ஆயிரம் காரணங்கள் அவர்கள் மேல் பழிகள் சொன்னாலும் There may be thousands of reasons. தேவன் கட்டளை சொல்லுகிறது, but the Lord's word says, பாவியா இருக்கிற நம்ம மேல் கரிசனையா அன்பு நிமித்தமாக. அவர் அன்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னா, நீ பாவ மன்னிப்பு கேட்காமையே, நீ பாவத்தை அறிக்கை செய்யாமையே பாவத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உன் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. sins because of his endurance. நல்லவங்களுக்கு ஒருத்தர் மரிப்பாங்கங்க, இந்த உலகம் சொல்லும். ஆமென். Maybe கெட்டவங்களுக்கு ஒருத்தர் மரிச்சார்னா அது இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Jesus Christ is the only one who died for the sinner. அல்லேலூயா. Hallelujah. அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவரா இருக்கு. Just look at his love. மற்றவங்க தப்பிதங்களை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த இடத்துல அன்பு இருந்துச்சுங்களேன், அந்த தப்பிதங்களை மறைந்து போகும், You மன்னிக்கப்படும். have love, you will forgive others. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, Place the hand on heart and say, Jesus, உம்முடைய அன்பை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. Lord, pour your love. அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. Lord, you showed me love. அவர் எவ்வளவு அன்பு பாருங்க. Just look at Jesus' love. கர்த்தர் நம்ம வைத்திருக்க அன்பு. The ஆனா love. நம்ம அன்பு பேசி என்ன பண்ணுவோம்? We just saying only we are kind. நேசித்து அன்பு காட்டின மனைவியை வெறுக்க ஆரம்பிச்சிட ஒரு காலகட்டங்கள். We are hating our own. அவன் கணவனை நேசித்து சில பேர் இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். Earlier, இப்ப நடக்கிறதுல 99% லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிக்கிறாங்க. 99% now love with arranged நீங்க marriage. விரும்பி ஒரு ஏற்றுக்கொண்ட திருமணமே இப்ப நடக்குது. Accepting one another, after that the marriage is happening. ஆனா இப்ப என்ன ஆகுது? ரெண்டு பேர் பிரிவுகனே. But there is sudden departure. சில நிறைய தேசங்கள்ல பார்க்கிற பிரிந்த வாழ்க்கை. If you look at many nations, எங்க என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் தப்பிதங்களை ஒருத்தரால் மன்னிக்க முடியாத நிமித்தம், one another not able to அன்பை forgive their காட்டாத mistakes. நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில அநேக Lack ஆசீர்வாதத்தை of love losing the blessing. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கோபம் உன் வாழ்க்கையில அதிகமா வருதுன்னா, If you have angry more, தேவ கட்டளையை நீ மீறிக்கொண்டே இருக்கணும். you are not obeying the Lord's word. யார்கிட்டயாவது காவிட்டு வாழ்ந்துன்னு இருக்கன்னா, If you are fighting, தேவன் உனக்கு காவிட்டாருன்னு அர்த்தம். the Lord left from you. சான்ஸ் கிடைக்கும் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் பேசிடுவேனே, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மன்னிப்பு கேட்டுருவேனே, opportunity to speak and ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட உறவாடிடுவேனே, நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும். just ask the opportunity to reconcile. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்ம வெயிட் பண்ணோம், எவனாவது பொண்ணு கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா ஒரு லெட்டர் கொடுத்துடலாம். Just waiting to give letter to girl. பையன் கிடைச்சா உடனே ஒரு SMS பண்ணிடலாமே. If we get a boy, we can do SMS. இது கடைசி வரையும் இருக்குமா? Will that forever?
ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு Today the Lord is speaking with you. எங்கெங்க கட்டளையை மீறுறீங்களோ, Wherever we transgress எந்தெந்த the Lord's இடத்துல word, கட்டளையை மீறுறீங்களோ wherever we transgress அந்தந்த His இடத்துல word, அன்பு குறைய ஆரம்பிச்சிடும்.